முக்கியமான இடத்துக்குள்ள போறேங்க. கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு காட்டுறேன். மலேசியாவோட ஹார்ட் இண்டஸ்ட்ரியல் ஹார்ட் இங்க தான் இருக்கா. இப்ப நான் வந்து போறது பைக் லைன். பைக்கு போறதுக்கு இவ்வளவு செலவு பண்ணிருக்கீங்களா ஐயா? அதுல போனோம்னாச்சுன்னா தாய்லாந்து ஒரு 200 கிலோமீட்டருக்குள்ள வந்துருமா. அப்படியே கடலுக்குள்ள போறோம். இது சவுத் ஏசியாவோட லாங்கஸ்ட் பிரிட்ஜாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மலையில 2-3 நாள் தங்க வைப்பாங்களாங்க. லைஃப்ல இப்பதான் இவ்வளவு பெரிய ஹேங்கிங் பிரிட்ஜ்ல இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் உள்ளது போயிருக்கேன். ஷாட்டுங்க பாருங்க. ஐயோ, லெஃப்ட்ல பாருங்க, ரைட்ல பாருங்க, அப்படியே உள்ள போகுது பாருங்க. பைக் விட்டா சூப்பரா இருக்கும்னு பார்த்தேன், கடைசியில சொதப்பிடுச்சு. நான் எங்கண்ணே? தூத்துக்குடி. இந்தியா ஏதாவது அமிட்டிருக்கா? என்ன இருக்கு? ட்ராக் போயிருங்க. அதானே அதுல மோர் பந்தல் தண்ணீர் பந்தல்லாம் போட்டுதான் இந்த கோலம் வந்து அந்த தண்ணீர் பந்தலுக்கு முன்னாடி வச்சிருப்பாங்களாம். ரொம்ப சூப்பரா இருக்கலாங்க கோயிலு. ஓகே கைஸ், கொஞ்ச நேரத்துல பேட்டரி இல்லாம இருந்துச்சு, இப்போ மாத்திட்டேன். இப்போ அதனால நமக்கு கொஞ்சம் டைம் எடுத்து மாத்தினா, அதனால உரம் கட்டிட்டோம். இப்போ ஏன் அந்த கம்பு நீட்டிட்டு இருக்குன்னா பாத்தீங்கன்னா நம்ம ஒரு முக்கியமான இடத்துக்குள்ள போறேங்க. கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு காட்டுறேன். இது 360ல இருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறதுக்காக தான். ஓகே கைஸ், இங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஊருக்குள்ள நுழையிறோம். கம்ப்ளீட்டா இது பினாங்கு பக்கத்துல வந்து நம்ம ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் தான் இருக்குதாங்க. இங்க வந்து மலேசியாவோட ஹார்ட் இண்டஸ்ட்ரியல் ஹார்ட் இங்க தான் இருக்கா. கம்ப்ளீட்டா இங்க இருந்து தான் எல்லா பொருளும் செஞ்சு போகும் போல இருக்கு. பெரிய பெரிய கம்பெனிஸா தான் இருக்கு லெஃப்ட் ரைட். ஆனா எல்லாமே பக்காவா பிளான் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. நல்லா தள்ளி எந்த டிஸ்டர்ப் பண்ணாம ஹைவே வரும். எவ்வளவு பெரிய டோல்கேட் தானே இது. ஜம்பத்தன் சுல்தான். ஓகே, இப்ப நம்ம ஒரு ஐலாண்டு போறோமாங்க, பினாங் ஐலாண்டுக்கு. அது ஒரு குட்டி தீவு. அதுல வந்து கிராஸ் பண்ற அந்த பிரிட்ஜ் இருக்கு பாருங்க, ஒரு ரிவர் சி பிரிட்ஜ். அது வந்து சவுத் ஏசியாவில லார்ஜஸ்ட் பிரிட்ஜா, அதாவது லாங்கஸ்ட் பிரிட்ஜா. நம்ம போகும்போது உங்களுக்கு காட்டுறேன். சமயம் இருக்குல்ல ஒன்று. இப்போ நான் வந்து போகிறது பைக் லைனு. நாங்கள் டோல்கேட்டுக்குள்ளே நம்ம சைடில் நமக்கு லாஸ்ட்டில் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, பைக் போகிறதுக்கு. நம்ம ஊரில் அப்படிலாம் கிடையாமல் இது பைக் லைனுக்குன்னு தனியாகவே ட்ராக் போட்டு இப்படி வச்சிடுறாங்க. ரொம்ப தள்ளி கொண்டு போய் தான் ஹைவேல ஏற்றுறாங்க. ஓகே ஒரு 10-50 அடி இது மாதிரி பண்ணா. ஓகே, 3 பைக் ஆடு. ரைட், ஓகே, வந்துட்டேன். குட்டி டனல் இது வழியா. அது பாருங்க, எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்காப்ல. பின்னாடி வராருல கார்த்திக், செம்ம. ஓ, இப்படி ஏறி நம்ம ஜாயிண்ட் ஆயிடுவோம். பைக் லைன் தான். பைக் நம்ம உள்ள போக கூடாது. நான் தப்பிச்சிருந்தாலும் இந்த வழியா உள்ள வந்திருக்கலாம் போல இருக்க. வாவ், நல்லா இருக்கு. இந்த குட்டி லைன்ல சூப்பரா இருக்குங்க. விளையாடலாம் போல இருக்கு. நமக்குன்னு உள்ள லைன் சும்மா ரொம்ப 5 அடி 4 அடின்னு இல்லாம ஓரளவு ஒரு 7-8 அடி இருக்கும் போல இருக்க. இந்த ரோட்டை பாருங்களேன், செம்மையா இருக்குல்ல. இது வந்து சைட்ல பாத்தீங்கன்னா, ரைட்ல பாத்தீங்கன்னா தெரியும், கார் போறதுக்கு தனியா ஒரு ட்ராக் இருக்கு. அதுக்கப்புறம் நடுவுல ட்ரக் போறதுக்கா இல்லைன்னா அது சும்மா போட்டு வச்சிருக்காங்களான்னு தெரியல. இங்க பிறகு பைக்குக்கு மட்டும் தனியா ராஜாங்க பட்டை. ஆமா, இந்த ஆளை போயிட்டு இருக்க வேண்டியதான், எங்கேயும் பார்க்க வேண்டியதில்லை. எனக்கு இதுலயே நான் நல்ல ஸ்பீடு போலாம் போல இருக்கு. எந்த ஒரு பிரச்சனை கிடையாது, யாரும் டிஸ்டர்ப் இருக்காது. நல்லா அகலமா போட்டிருக்காங்க, போயிட்டே இருக்கலாம். இங்க டோல்கேட் வேற போட்டிருக்காங்களா. டோல்கேட் யாருக்கு? ஒன்னும் டோல்கேட் மாதிரி தெரியல. இல்ல, இது ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்குங்க. அங்க பாருங்களேன், லெப்ட்ல வண்டியை போட்டு ரைட்ல வண்டியை போட்டு அது பாட்டுக்கு உட்கார்ந்துருக்கலாம் போல இருக்கு. அப்படிலாம் உட்கார மாட்டாங்க, சொல்றேன் நானு. அந்த மாதிரி இருக்கு. பா, ஐயோ, 2 பக்கம் பாருங்க. ஒரு பைக்கு போறதுக்கு இவ்வளவு செலவு பண்ணி இருக்கீங்களா ஐயா? என்ன ஐயா நாடு இது? ஐயோ, செம்மங்க, அழகா இருக்கு. நல்லா 2 பக்கம் மரம் வச்சு ஸ்பீட் வைக்கிறதுக்கு. நம்ம ஊர் சேட்டர் இங்கேயும் நடக்குது பத்தில. நல்ல ஸ்பீடா. ஓ, இது திருப்பத்துல வந்து அவங்க ஸ்பீடா வந்து தட்டிடக்கூடாதுன்ட்டு. கரெக்ட், நியாயமான வேலை தான். சே, ரொம்ப சுத்தி பாக்குறதுக்கு பார்த்துட்டு என்ஜாய் பண்ணலாங்க. என்ன கொஞ்சம் ஸ்பீடு கம்மியா போடணும் வைங்களா, நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஆனால் ஸ்பீடு கம்மியா பண்ணா பின்னாடி வர்றவன் பெருத்தல இடிச்சிருவானுங்கிறக்காக கொஞ்சம் பார்த்து போக வேண்டியிருக்கு. இந்த ரோடு ரொம்ப தாய்லாந்துக்கு ரொம்ப பக்கத்துல இருக்குமாங்க. கொஞ்சம் தூரம் தான். இப்ப நம்ம நமக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு தூரம் ஒரு ஹைவே ஒன்று வந்துச்சுல, அதுல போனோம்னாச்சுன்னா தாய்லாந்து ஒரு 200 கிலோமீட்டருக்குள்ள வந்துருமா. நம்ம ட்ரை பண்ணுவோம் கண்டிப்பா.
இங்க பாருங்க போர்டு போட்டிருக்கு பாருங்க, பினாங் ஹாஸ்பிட்டல் லச்சு. ஆமா அந்த மாதிரி போட்டிருக்கு, ஹாஸ்பிட்டல் பினாங் லச்சுன்னு போட்டிருக்கு. அதுல என்னன்னா இங்க ஜாக்கிரதையா போங்க இந்த இடத்துல அப்படிங்கறது போட்டிருக்குங்க. அட்டட்டா கடைசியா அந்த பெரிய பாலத்துல ஏற போறோம், ஏறியாச்சு. பாருங்க பாருங்க, அப்படியே கடலுக்குள்ள போறோம். அப்போ நமக்கு அது அப்படியே பைக்குன்னு தனி ரூட் தாங்க இருக்கு. வேற லெவல் வேற லெவல். டாட்டா வண்டி எவ்வளவு ஸ்பீட் போயிட்டு இருக்கு பாருங்க, அதுல 80 போயிட்டு இருக்கு பாருங்க. மேல பாருங்க கடல். அட்டா தண்ணி அளவுக்கு இல்லையா பெருசா பண்ணும், ஆனா உள்ள போக தண்ணி வரும். இங்க கடற்கரை ஓரம் தானே இருக்கு, வேற சம்மர் ஓடிட்டு இருக்கலாம். இந்த பிரிட்ஜை பத்தி தெரியுமாங்க உங்களுக்கு? இது சவுத் ஏசியாவோட லாங்கஸ்ட் பிரிட்ஜாங்க. சரியா இருக்குல்ல, சவுத் ஏசியாவோட பயங்கரமான நீளமான பிரிட்ஜ். அதாவது கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டர் வருமா. ஆனா கடலுக்குள்ள மட்டுமே இது ஒரு 12-14 கிலோமீட்டர் என்னமோ வருது போல இருக்கு. நம்ம பாம்பன் பாலம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ராமேஸ்வரத்துக்கு இடையில தமிழ்நாட்டுக்கு இடையில இருக்கும்ல, அதை விட இது பட்டு போய்க்கிற நீளங்க. அது மிஞ்சி போனா ஒரு 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் இருக்கும். இது 14 வச்சிருக்காங்க. எவ்வளவு நீளம் பத்திலாம் செம்மையா இருக்குது. அதுல நம்ம டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்படி வேர்ல்ட் கிளாஸ் ஆன பாலங்கள் ரோடு எல்லாத்துலயும் டிராவல் பண்றது நம்மளுடைய கனவு. அந்த கனவு ஒண்ணு நிறைவேற்று இருக்கு நம்ம கேஆர்எஃப்னால. அதுதான் பெரிய ஒரு சந்தோஷம் எனக்கு. ஆமா, இவங்க எத்தனை பேருக்கு நன்றி சொன்னாலும் ஒரு இது சொன்னாலும் எனக்கு காணாதுங்க. அந்த அளவுக்கு நீங்க வந்து உதவி பண்ணிட்டு இருக்கீங்க. அதுவும் இந்த மலேசியால வந்துட்டு நமக்கு உதவி பண்றாங்க பாருங்க, இந்த மாதிரி பாலத்துல எல்லாம் போகும்போது. அதுதான் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. வலது பக்கத்துல ஒரு மலை தெரியுது பத்தில, 2 மலை தெரியும் உங்களுக்கு. அதுல அந்த பக்கம் இருக்கு பத்தில, ரைட் சைட்ல இருக்கு பத்தில, அந்த மலையே ஒரு பெரிய சுவாரஸ்யமான சம்பவம் சொன்னாங்க நம்ம நண்பர்கள். அதை உங்ககிட்ட சொல்றேன் பத்திடுங்க. இப்ப நம்ம இங்க பினாங்குக்கு முதல்ல தமிழர்களா வந்தாங்களா, இந்தியர்களோ தமிழர்களோ முதல்ல அங்க பினாங்குக்கு கப்பல்ல கூட்டிட்டு வருவாங்களா. அவங்க எங்க இருந்துன்னா சிதம்பரம், அந்த சீர்காழி அந்த பக்கத்துல இருந்து கூட்டு வருவாங்களா. புதுக்கோட்டை நாகப்பட்டினம் எல்லாம் இருக்குல்ல, அங்க இருந்து கூட்டு வருவாங்களா. அங்க இருந்து வந்த மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மலையில 2-3 நாள் தங்க வைப்பாங்களாங்க. ஃபர்ஸ்ட் நேரா நம்ம பினாங்கு கூட்டு போக மாட்டாங்களா. அங்க தங்க வச்சுட்டு அவங்களுக்கு ஏதாவது நோய் இருக்கா, கால்ரா அந்த மாதிரி நோய் எல்லாம் இருக்கா, காய்ச்சல் மாதிரி இருக்கா, பறவை தொத்து நோய் இருக்கா எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் உள்ள விடுவாங்களா. ஸோ அதுதாங்க அந்த பக்கம் உள்ள மலை. நம்ம கண்ணு முன்னாடி பாருங்க, செம்மையா இருக்கு பாருங்க. ஒரு கடலை தாண்டி ஒரு ஐலாண்டுல பில்டிங்ஸ்லாம், அதுவும் ஸ்கை ஸ்கிராப்பர்லாம் இருக்குது ஐலாண்ட்ல. லைஃப்ல பார்க்கணும்னு நினைச்ச ஒரு விஷயம். நம்ம ஐலாண்ட்ல பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி சின்ன சின்ன பில்டிங் தான் இருக்கும், ஸ்கை ஸ்கிராப்பர்லாம் இருக்காது. ஆனா இந்த பினாங் சிட்டில அது எல்லாமே இருக்குங்க. 70 மாடி 80 மாடி தான் இருக்கும் போல இருக்கு. அப்படியே மலைகளுக்குள்ள பெரிய பெரிய பில்டிங். கண்டிப்பா இதுல வந்து ட்ரோன் ஷாட் ட்ரை பண்ணணுங்க. அங்க ஏதாவது இடம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ட்ரோன் ஷாட்ல காட்டுறேன். இப்ப இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம ஹேங்கிங் பிரிட்ஜ் மேல போறோம். அந்த போட்டு கப்பல் ஏதாவது வந்துச்சுன்னா அந்த வழியா கீழே போறதுக்காக ஹேங்கிங் பிரிட்ஜ் பெருசா போட்டு வச்சிருக்காங்க. நம்ம அதுல ஏறி இறங்கிட்டா கொஞ்ச தூரத்துல தரைக்கு வந்துடும் நினைக்கிறேன். அடுத்த ஐலாண்டுக்கு போயிடும். இப்ப நம்ம எப்படி ராமேஸ்வரத்துல இருந்து தனுஷ்கோடி போறோம் அந்த மாதிரி வச்சு, ராமநாதபுரத்துல இருந்து ராமேஸ்வரம் தான் பாம்பன் பாலம் அந்த மாதிரி இது. ஆனா அதோட இது பெருசுங்க. ஜார்ஜ் டவுன் பாத்தீங்களா? ஜார்ஜ் டவுனுக்கு வந்துட்டோம். கொஞ்ச தூரம் போனா ஜார்ஜ் டவுன் வந்துருமா. இங்க என்ன ஏர்கிராப்ட் இருக்குதுங்களா? ஏர்போர்ட் இருக்குது போல இருக்கு. அங்க போர்டு போட்டிருக்கு. பினாங்குக்கு ஏர்போர்ட்ல வழியா வந்துடலாம் போல இருக்க. செம்மையா இருக்குங்க. அந்த பாருங்க அந்த ஹேங்கிங் பிரிட்ஜ். லைஃப்ல இப்பதான் இவ்வளவு பெரிய ஹேங்கிங் பிரிட்ஜ்ல இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் உள்ளது போயிருக்கேன். கோவால ஒரு வாட்டி போயிருக்கேன். அது மேல பைக்கு போக கூடாது அப்படிங்கறதுனால போகல. மற்றபடி இதுல பாருங்க, ஐயோ ஒரு ஒயிட் கலர் வாடம், கீழே ப்ளூ கலர்ல இல்ல கடல், வேற ஒண்ணும் இல்ல, சும்மா ஸ்கை ஸ்கிராப்பர் தான். நம்ம கண்ணை பறிக்குதுங்க. அதை வந்து விட்டு கொடுக்கவே என்னால மனசு இல்ல. இது எப்படா போய் பாப்போம், ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லி விரட்டி போய்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரிலாம் நிறைய புக்கில் தாங்க, அந்த நேஷனல் ஜியோகிராபி அந்த மாதிரி புக்கில் தான் நான் படமா பார்த்தது ஐயா. இதெல்லாம் பார்க்கும்போது நேரில் பார்க்கும்போது எப்படி இருக்கும் தெரியுமா? எப்படி ஒரு இடத்துக்கு கூட்டு வந்தீங்க எல்லாரும். வேற லெவல். இந்த பிளான் போட்டதுக்கே ரொம்ப மகிழ்ச்சிங்க. எனக்கு பயங்கர மகிழ்ச்சியா இருக்குது. இந்த ரோட்ல இந்த பாலத்துல ஒரு BMW GS 3 கூட நான் போயிட்டு இருக்கேங்கிறத ஹாப்பியா இருக்குது. ஒரே ஊட்டி, கொடைக்கானல், திருநெல்வேலி, தூத்துக்குடின்னு போட்டுட்டு இருந்தவன் தாய்லாந்து, மலேசியா, பெனாங்கு எல்லா ஊரையும் போட்டுட்டு இருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. கமெண்ட் முக்கியம் மக்களே, கமெண்ட் முக்கியம். நம்ம வந்து இப்போ பைக்கர் சிட்டி இதுல வந்து விலகி மெயின் எல்லாரும் போற மாதிரி இடத்துக்கு போறோம். இங்க பாருங்க கைஸ், கம்ப்ளீட்டா பாருங்க, லெஃப்ட் ரைட் எல்லாமே இண்டஸ்ட்ரியல் ஏரியாவா இருக்கு பாருங்க. நான் சொன்னல முதல்ல பனாங்கு வந்து கம்ப்ளீட்டா இண்டஸ்ட்ரியல் ஏரியான்ட்டு. இந்த பக்கம் பார்க்க அந்த பக்கம் பார்க்க எல்லாம் இண்டஸ்ட்ரியல் தான். நம்ம இப்ப ஸ்ட்ரைட் தானா?
ஸ்விஃப்ட் பாருங்க, ஸ்விஃப்ட் போது பாருங்க, சுசுகி ஸ்விஃப்ட். ஆமா ஆமா, கொஞ்சம் ட்ரோன் ஷாட் மட்டும் எடுத்து வந்துருங்க, நல்லா இருப்பியா. வாழ்க்கையில மறக்க மாட்டோம்னா உங்களெல்லாம், வாழ்க்கையில மறக்க மாட்டேன். கார்த்திக்னா வேற லெவலு, வேற லெவல்ல. நீங்க எங்க கூட்டு வந்திருக்கீங்க, நீ எங்க கொண்டு வந்திருக்கீங்க? நீங்க அங்க கூட்டு போனா கூட இவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன் நீங்க சொன்ன மாதிரி. ஓ, நம்ம பின்னாடி நிக்க கூடாதுன்னு பாருங்க. இது பாருங்க, பைக்கு படம் போட்டு வச்சிருக்கலாம். இதுல வந்து மோட்டார் பைக் மட்டும் தான் நிக்கணுமாங்க. கூட்டனா வா, ஷாட்டுங்க ஷாட்டுங்க பாருங்க. ஐயோ சூப்பரா இருக்குங்க, வேற லெவலு. டிக்டாக் டான்ஸ் போடுவோம். ஓகேண்ணா, ஓகே ஓகே. வரட்டா, போட்டா போட்டா. சூப்பர். எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்கீங்க? அங்க இருக்கீங்க, உள்ள ஒரு வே இருந்துச்சு, உள்ள அழகா நடந்து போறதுக்கா. பாருங்க, காடி போயிட்டு வெளியே வருது. உங்க வண்டியை நீங்க கைப்பிடிக்காம ஓட்ட முடியுமா? ஹேண்டில் பார் பிடிக்காம, ஹேண்டில் பார் பிடிக்காம ஓட்டலாம்னு சொல்லுவாங்களே. ஐயோ, இப்படிலாம் ஓட்டுறீங்க? அது வேற இருக்கா? அது அப்படி பண்ண முடியுமா? வண்டியை இறங்கி விட்டுட்டு ஜிஎஸ்ஐக்கு மட்டும் அந்த ட்ரைனிங் என்ன? ஓ சூப்பர், நீங்க பண்றீங்க வண்டியை நல்லா. ஆட்டல் வேற மாதிரிங்க. ஐயோ, எந்த தெய்வமே, நான் எங்க வந்திருக்கிறேன். ஐயோ சூப்பரா இருக்குங்க. அப்படியே உள்ள போமாங்க. அங்க பாருங்க, லெஃப்ட்ல பாருங்க, ரைட்ல பாருங்க, அப்படியே உள்ள போகுது பாருங்க பைக். அந்த அங்க பாருங்க, ஒரு பைக்கார் கூட வராரு பாருங்க. அந்த இடத்துக்கு போமா போனா சூப்பரா இருக்குங்க. அதுல இருந்து போட்டோ வீடியோ எடுக்க, ட்ரோன் ஷாட் எடுக்க நல்லா இருக்கும். சாமி, அதை போயிருங்க. பாருங்க அந்த பேர். ஸோ கைஸ், இப்போ வந்து பனாங்க அந்த பிரிட்ஜை தாண்டி ஒரு பார்க் இருக்குது. அந்த பார்க்கில் நின்றுட்டுருக்கோம். ட்ரோன் ஷாட் விடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ரித்திக்கோட ட்ரோனை எடுத்துகிட்டு வந்திருந்தேன். சார், ஏன்னா இங்கே இருக்கிறவங்களுக்கு ட்ரோன் விட தெரியும், எனக்கு ட்ரோன் விட தெரியாது. ஆனால் இங்கே இருக்கிற நம்ம ரைடர்ஸுக்கு ட்ரோன் விட தெரியும். ட்ரோன் இருந்தால் கொண்டாங்க, நம்ம விடலாம் அப்படின்னாங்க. செம்ம சூப்பரான பிளேஸுங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பிளேஸு. இந்த இடத்துல ட்ரோனை பறக்க விட்டு வேறு லெவல் பண்ணிடலான்னு நினச்சா கடைசியில் ட்ரோனில் சார்ஜ் இல்லை. ட்ரோன் வாங்க தெரிஞ்ச எனக்கு அதை சார்ஜ் போட தெரிஞ்சா பற்றிலாம் இவ்வளோ மோசமாக முக்கியம் பண்ணிவிட்டேன் நான். வேறு லெவலில் இருக்குங்க. நான் அப்படியே உங்களுக்கு காட்டுறேன், சும்மா என்னால் முடிஞ்ச அளவுக்கு காட்டுறேன் இந்த இடம் எப்படி இருக்குன்றத. நீ பார்த்துருக்கீங்களா, கடைகளாக இருக்குது. ஈவினிங் நைட்டு நேரம் தான் இங்கெல்லாம் வந்து வைப் பண்ணுறதுக்கே நைட்டு தான் வர்றாங்க. அதனால் இந்த அளவுக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. இங்கேயே காட்டுறேன், ரொம்ப தூரம் போக வேண்டாம். நம்ம ட்ரோன் விட்டு அந்த இடத்துல ட்ரோன் ஷாட் செம்மையாக இருக்கும். ஏன்னா இங்கே ஃபுல்லாகவே ஸ்கை ஸ்கிராப்பிங் பில்டிங்காக இருக்குங்க, ஸ்கை ஸ்கிராப்பராக இருக்குது. இதில் விட்டால் சூப்பராக இருக்குன்னு பார்த்தேன், கடைசியில் சொதப்பிடிச்சு. சூப்பராக சொதப்பிடிச்சு பாருங்கள். ஃபுல்லாக பிரிட்ஜ், இந்த நாங்கள் வந்த பிரிட்ஜ் இந்த பக்கம் தான் இருக்குது. ஒரு கிட்டத்தட்ட 14-15 கிலோமீட்டர் வருமா. ஆனால் டோட்டலாக இவங்க வந்து 18 கிலோமீட்டர் போட்டிருக்காங்க. நம்ம அங்கே ஒரு டோல்கேட் இருந்துச்சு, அதுலேருந்து வந்துட்டு இந்த மாதிரி வர்றது ஃபுல்லாக கடலில் தான். இங்கேருந்து அங்கே ஐலாண்டே தெரிய மாட்டேங்குது. இப்போ 15 கிலோமீட்டர் வந்ததுனால 15 கிலோமீட்டர் கடலுக்குள்ளேயே தான் ட்ராவல் பண்ணியிருக்கோங்க. செம்ம. நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு ஓட்டிகிட்டு வருவேன். நம்ம அவங்க எவ்வளோ தூரம் போவாங்களோ அந்த அளவுக்கு அவ்வளோ ஸ்பீடுக்கு நானும் ஓட்டிகிட்டு வருவேன் நான் நினச்சி கூட பார்க்கல. நான் வந்து பாருங்களேன், இப்படி தான் இருக்கேன். ட்ரெஸ்லாம் இந்த அளவுக்கு இருந்துமே என்னால் ஓட்ட முடிஞ்சிருக்கு. ரைடிங் கியர்ஸ்லாம் பேண்ட்டு கிண்ட்டுலாம் போட்டிருந்தேன்னு வைங்களேன். நல்லா இருக்கீங்களா? நான் எங்கண்ணே? தூத்துக்குடிண்ணே. தூத்துக்குடி. இந்தியா. அவங்க இங்கே தான். நீங்கள் எந்த ஊர்? ஓகே.
தூத்துக்குடினா தெரியும் எனக்கு, இந்தியாவான்றாங்க. முதல்ல போய் எடுத்துட்டீங்க மீன் பிடிக்கிறான் வலை போடுறான். இங்க ஒருத்தர் மீன் பிடிச்சிட்டு இருக்காரு. நம்ம ஊர்ல மீன் பிடிச்சு பார்த்துருப்போம், இங்க எப்படி மீன் பிடிக்கிறாங்கன்னு பார்க்கலாம்ல. அழகா உட்காரக்கு வச்சிருக்காங்க பாருங்களேன். தலைவன் பிடிச்சா இப்பதான் வந்தாரு, அதுக்குள்ள பிடிச்சாருன்னு நினைக்கிறேன். தூக்கி போட்டிருக்காரு, ஒன்னும் கிடைக்கலையானே. அதுக்கு வந்து தமிழ் தெரியும்டா டேய். ஏதாவது அமிட்டிருக்கா? இல்லாத என் கையில கடந்து துள்ளுது பாருங்க, தண்ணியில போட்டு. அது வாழட்டும், இது வாழ, எதுவும் வாழட்டும். நான் 2 உயிரை காப்பாத்திட்டேன். அவர் குட்டி மீன் இப்படியே போட்டாரு. போட்டுட்டு அது அப்படிதான் சாவறதுக்கு முன்னாடியே அதை தூக்கி உள்ள போட்டேன். அது பெருசாகி அதுக்கப்புறம் சாப்பிடுவோம். உள்ள போயிட்டு மறுபடியும் மாட்டிக்கிடணும்னு. பனாங், மலேசியா, தாய்லாந்து, லாவோஸ் 3 நாட்டுக்கும் ஓட்டலாமா நீங்க? போயிட்டு வந்துட்டோம் யாரு. போயிட்டு வந்தனால இந்த டிஷர்ட் கொடுத்துருக்காங்க. அப்படி நீங்க செக் பண்றதுனா என்னோட ரைட் வித் மணியோட யூடியூப்ல சேனல்ல போய் ரைட் வித் மணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு செக் பண்ணுங்க. எல்லா வீடியோ போட்டிருப்பேன். மலேசியா ரைடு, தாய்லாந்து ரைடு, லாவோஸ் ரைட்லாம். லடாக் ரைட்லாம் இருக்கு அதுல. உங்களை யார் லடாக்ல விட்டா? இந்தியா கவர்மெண்ட் தான் என்னைய வர வச்சுச்சு. இந்தியா கவர்மெண்ட் கொடுப்பா வேற லெவலுங்க. கவர்மெண்டே உங்களை இன்வைட் பண்ணி, அஜித் வேற இன்வைட் பண்ணாரு. அப்புறம் அவரை நேரம் இல்ல, அவர் ஷூட்டிங் போயிட்டாரு. நான் வந்து அவருக்காக காத்திருக்கேன். அதெல்லாம் எடிட் பண்ணிருக்கேன். இல்ல அஜித்துக்கு வந்து நேரம் இல்லதான். உண்மையில அவர் ரைட் போய்கிட்டே இருக்காரு. அதனால நம்ம எங்கேயாவது அவர் வீட்டுக்கு போனா கூட அவர் நம்மளால பார்க்க டைம் இருக்காது. ஸோ கலரை மட்டும் பாருங்க, இந்த இடத்தோட கலரு நார்மலா நான் எந்த கலரும் கூட்டல குறைக்கல, எப்படி இருக்கு பாருங்க. சூப்பரா. கார்த்திக் பண்ணே எப்படி இருக்கு ரைடு? நல்லா சூப்பரா இருக்கு. என்னைய திட்டிறாங்கன்னு, இவனை வச்சதுனால எனக்கு ரைடு நீ கெட்டு போச்சுன்னு. அப்படின்னா இல்ல ரைடு வந்து என்னால உங்களுக்கு ஸ்லோ ஆகல எதுவும்? அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. எல்லாம் நம்ம ரைட்லாம் சூப்பரா தான் போயிட்டு இருக்கு. சூப்பரா போயிட்டு இருக்கு. வேகமா எப்பவுமே வேகம் ஓட்டி என்ன இருக்கு? ஒண்ணு ட்ராக் போயிருவாங்க. ட்ராக் போயிருவீங்க. அதான் மனுஷன் ட்ராக் மனுஷங்க. அவரோட ஐடியா செக் பண்ணி பாருங்க, சரியான ரைடு. ஒன்னு யூடியூப்ல வீடியோ காட்டினாரு. ஐயோ, நாமெல்லாம் வந்து சும்மா கேம்ல பார்த்துட்டு இருந்ததெல்லாம் தலைவர் அப்படியே ட்ராக்ல பாய்ச்சுறாரு. கூடி சீக்கிரம் ஒரு நாள் இந்தியாவில் உள்ள பூத் இன்டர்நேஷனல் செக்யூரிட்டி வந்து ஓட்டலாம் பிளான் போட்டு. பூத் இன்டர்நேஷனல் அது வந்து தாய்லாந்துல தானே இருக்கு. பூத் இந்தியாவில் இருக்கா? அது வேற பத்திலா. நமக்கு ட்ராக்லாம் தெரியாதுங்க. நமக்கு தெரிஞ்சாலும் அட்வென்ச்சர் மட்டும் தான். தெரியல, பைக் ரெண்டல் சொன்னாங்க. அது நார்த் இந்தியா டெல்லிக்கு பக்கத்துல இருக்கு. இங்க இருந்து நாங்க கிளம்புறோங்க. அப்படியே நம்ம உள்ள வந்து ஒரு தமிழ் மியூசியம் இருக்கு, அங்க பார்க்க போலாம். கண்டிப்பா வாங்குறேன், என் சொத்தெல்லாம் வித்து வாங்குறேன். ஒரு வண்டி வாங்கணும்னா அந்த ஜிஎஸ் வாங்கினா என் சொத்தை விற்கணும், அவ்வளவுதான். எனக்கு எங்க சொத்து போங்க, அது என் மண்டாடிட்டெல்லாம் இருக்கு. ஓகேங்க, இன்னும் நம்ம வந்து கொஞ்சம் தூரம் போயிட்டு ஒரு மியூசியத்துக்கு போறோம். அது என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழர்கள் யூஸ் பண்ண பொருட்களை வச்சு ஒரு மியூசியம் பண்ணிருக்காங்க. அது வந்து இந்தியன் மியூசியம். அதனால இந்தியன் மியூசியம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு எவ்வளவு தூரம் இருக்குன்னா 16 கிலோமீட்டர் இருக்கு. நம்ம இப்போ போயிட்டு இருக்கிறது ஏத்தால தெரிஞ்சு பார்த்தீங்களா, இது வந்து ஒரு சிட்டி, பினாங்கு சிட்டி கிடையாதுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் டவுனுங்கிறது நம்மளுக்கு பினாங்கு ஐலாண்டில் இருக்கிற ஒரு பெரிய ஊர். பினாங்குங்கிறது ஒரு ஸ்டேட்டு போல இருக்கு. அந்த ஸ்டேட்டோட தலைநகரம் நமக்கு ஏத்தால தெரியுது பார்த்தீங்களா, அந்த ஜார்ஜ் டவுன். நம்ம ஊர்லேயே ஜார்ஜ் டவுன் இருக்குல்ல, சூப்பர். இங்கே ஒரு ஜார்ஜ் டவுன். ஆனால் இந்த ஜார்ஜ் டவுன்ல தான் நம்ம மலேசியாவிலே அதிக மக்கள் தொகை இங்கே தான் இருக்காங்களா. பாப்புலேஷன் கூடின ஊர். ஆமாம், சேன்னு இருக்கும் போல இருக்கு. அதனால டூரிஸ்ட் இதெல்லாம் நிறைய பேர் இங்கே தான் வருவாங்களாம். அதிகமாக வர்ற இடம் இங்கே போல இருக்கு. இதுக்கு பக்கத்தில் தாங்க அந்தமான் இருக்குதான். அடப்பாவிகள், அந்தமானே இதுக்கு பக்கத்தில் இருக்கு. அதுக்கு காரணமும் இருக்கு போல இருக்கு. நான் சொன்னல முதல்ல, அந்த ஒரு பாலத்தில் ஒரு ஐலாண்டில் வந்து நம்ம தமிழர்களை அடைச்சி வச்சுட்டு ஒரு 3 நாள் கழிச்சு தான் அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் அந்த மாதிரி வந்தவங்க இந்த மலேசியாவை டெவலப் பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்த பினாங்கை டெவலப் பண்ணியிருக்காங்க. அவங்களால தான் இந்த பினாங்குங்கிற ஊரை இப்போ உருவாகி இருக்குதுங்க. சிட்டிக்குள்ள வந்து கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா இது கோலாலம்பூருக்கும் இதுக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்குங்க. ஆனா இது வந்து பினாங்கு. நாங்க இருந்த காலையில கிளம்புல இப்போ அது அந்த ஊருக்கு, அந்த சிட்டிக்கு தாண்டி இங்க வந்தது பினாங்குல வந்து ஒரு ஜார்ஜ் டவுன் ஒண்ணு போறோம்ல, அது இந்த பினாங்குடைய தலைநகரம். பினாங்குங்கிறது ஒரு ஸ்டேட் போல இருக்கு. பாருங்க, இந்த ரோடு வந்து நம்ம கொஞ்சம் கேரளாவை ஞாபகப்படுத்துது எனக்கு.
இந்த குட்டி குட்டி ரோட்ஸா இதுவா இருக்குல்ல, ஷார்ட்ஸா நல்லா இருக்குது. இது வந்து கேரளாவில் இப்படி நம்ம ஆலப்புழா திருவனந்தபுரம் தாண்டி நம்ம வந்து போறது, கொச்சின் போறது, அதெல்லாம் கிட்டத்தட்ட இப்படி இருக்கும். கொஞ்சம் சுத்தமா இருக்கும் கேரளாவில். பட் ரூல்ஸ் யாரும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க, கச்சமிச்சம்னா ஓட்டுவாங்க, அது ஒரு விஷயம். இப்போ பாருங்க எவ்வளோ ஒவ்வொரு காருக்கு எவ்வளோ கேப் விட்டு நிற்கிறாங்க. ஆனால் இந்த பாக்ஸ் தட்டுற மாதிரி இருக்கு, பார்த்து சைடு பேனியர்ஸ். எவ்வளோ ஃபிட் ஆகும். ஹேண்டில் பார் போகலைன்னா பேக் இடிக்கும். போகுது. சூப்பர், நல்லா எனக்கே என்ஜாயபிளா இருக்கு. காருக்குள்ள பூந்து போறது. எங்க ஊர்ல ஓட்டுற மாதிரியே ஓட்டுறேன். இவ்வளவு நேரம் ரூல்ஸ் படி ஓட்டினா இப்ப பாருங்க காருக்குள்ள பூந்து இது போட்ட கூடாது. நாங்க வந்து கொஞ்சம் தப்பு பண்றோம், அப்படிதானே? ஓ, அவங்களுக்கு மரியாதை ஓட்டி கொடுத்து நம்ம ஓட்டுறோம். இப்போ ஓட்டுறது வந்து கொஞ்சம் ஓகே பாசிபிள் தான். ஆனா வந்து நம்ம கார்ஸ் டிஸ்டர்ப் பண்ணாம ஓட்டணும், அவ்வளவுதான். இந்த பக்கம் பாருங்க, ரைட் சைட்ல ராமகிருஷ்ணா ஆசிரம்னு ஒண்ணு பெருசா இருக்கு பாருங்க. ஐயோ, ஆஃப் ஆயிட்டு வந்து இந்த பக்கம் லெஃப்ட் ரைட். ஐயோ, முன்னாடி ஆஃப் ஆகுது. எவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு பார்த்தீங்களா ரோட்லாம். இதுல ரைட் சைட்ல ஒரு பெரிய ஒரு ஆசிரமம் வந்துச்சுல, நான் காட்டுறேன் உங்களுக்கு. அது ராமகிருஷ்ண ஆசிரமம். இங்க தமிழர்கள் நிறைய இருக்காங்க. பினாங்கிலையும் வந்து தமிழர்கள் நிறைய இருக்காங்க. அதனால அங்கங்க நம்ம கோயில்களை பார்க்கலாம்னு நினைக்கிறேன். நான் ஏதாவது கோயில் தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு காட்டுறேன், சரிங்களா? ஆமா, பினாங்கிலே தான் இருக்கும். ஏன்னா அந்தமானுக்கு பக்கத்துல இருக்குது இது. என்ன ரைட். தைப்பூசம் இங்க ஃபேமஸா நடக்குமா பினாங்குல? ஆமா, நான் கேள்விப்பட்டிருக்கேன். பினாங்கு தைப்பூசங்கிறது ரொம்ப ஃபேமஸா நடக்குங்க. அதுல வந்து கோலம் போட்டு வச்சிருக்காங்க பாருங்க, கீழே தரையில பாருங்க. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்திருக்கும். ஸோ ஃபுல்லா கோலம் போட்டு வச்சிருக்கு ரைட்ல, அழகா. அது பாருங்க, இந்த பக்கம் தரையில பாத்தீங்கன்னா கோலம். இல்ல நான் பார்த்துட்டு தான் கேஸ் பண்ணேன். ஆமா ஆமா ஆமா, இந்த அவங்க மக்கள் வந்து நடக்கும்போது இந்த ரோடை க்ளோஸ் பண்ணுவாங்களோ, அவங்க அழகா கோலம் இருக்கு. இந்த ரோடை க்ளோஸ் பண்ணி இங்க வந்து பாத்தீங்கன்னா தைப்பூசத்துக்கு நிறைய பேர் இதுல நடப்பாங்களாங்க. அதுல மோர் பந்தல், தண்ணீர் பந்தல்லாம் போட்டுதான் இந்த கோலம் வந்து அந்த தண்ணீர் பந்தலுக்கு முன்னாடி வச்சிருப்பாங்களாம். ஸோ அங்க வந்து மோர், நீர்மோர், தண்ணி எல்லாமே கொடுப்பாங்க போல இருக்கு. இந்த நடந்து காவடி எடுத்து நடந்து வருவாங்கல்ல, அவங்களுக்காக செம்மையா நடக்கும் போல இருக்கு. அந்த மாதிரி டைம்ல நம்ம இங்க இருந்தோம்னா எப்படி இருக்கும்? கோலம் பாருங்க, இன்னும் ஃப்ரெஷ்ஷா இருக்கு, செம்ம அழகு. கோலம் பாரு அனுமதிச்சிருக்காங்க பாருங்க ரெண்டுமே. முருகர் வேல் வெற்றி வேல் பாருங்க. தமிழ்நாட்டிலிருந்து ஜம்முன்னு வந்தாச்சு பாருங்க. நாட்டுக்கோட்டை செட்டியார் ஆலயம், வாட்டர் ஃபால் ரோடு, பினாங்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இது ஆரிய வைசியர் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அருமையா இருக்குங்க கோயில்ல, செம்ம சூப்பரா இருக்கலாங்க கோயில். நான் வந்து இறங்கிட்ட பார்க்கிங் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் கேட்டு ரிக்வஸ்ட் பண்ணி. ஸோ ஆரிய வைசியர் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில்னு போட்டிருக்கு இந்த இடத்துல. இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ள கோயில் எப்படி தெரியுது, வாழைமரம்லாம் கட்டியிருக்காங்க அழகா. வெள்ளிக்கிழமை ஆனால் வாழைமரத்தை கட்டி அழகா பூஜிப்பாங்க போல இருக்கு. அந்த பக்கம் வித்தியாசமாக தெரியுது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோட்டை செட்டியார் ஆலயம், வாட்டர் ஃபால் ரோடு, பினாங்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அந்த கோயில் வித்தியாசமாக இருக்குது. அதாவது நாட்டுக்கோட்டை செட்டியார் அமைப்பில் அந்த அவங்க செட்டியார் வீடுகள்லாம் எப்படி கட்டுவாங்க நம்ம அதே மாதிரி கட்டியிருக்காங்க. கோயிலுமே அவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க ஓடு போட்டு. பினாங்கு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிதம்பரம், நம்ம நாகப்பட்டினம்லாம் இருக்கு இல்லையா, பாண்டிச்சேரி, காரைக்கால், இங்கேருந்துலாம் கப்பலில் கிளம்பணும் அப்படின்னுச்சுன்னா ஷார்ட்டாக வந்து மலேசியா பக்கம் ரீச் ஆகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா பினாங்கு தான். நம்மளுடைய அந்தமான் தீவு அதெல்லாம் தாண்டி பினாங்கு ஐலாண்டில் தான் வந்து லேண்ட் ஆவாங்களாம். ஸோ அதனால தான் இங்கே அதிகமாக தமிழர்கள் இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நாட்டுக்கோட்டை செட்டியார், இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஆரிய வைசியர், அதாவது அவங்கள ஒரு விதமான செட்டியார் குரூப்பு. இதெல்லாமே வந்து இவங்க அந்த காலத்திலே வந்து இங்கே இருந்ததுனால பெரிய அளவில் கோயில் கட்டியிருக்கிறாங்க. முருகர் கோயில், பெருமாள் கோயில், அப்புறம் எல்லாமே மீனாட்சி சுந்தரேஸ்வரர், நம்ம மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அந்த கோயில் எல்லாமே கட்டியிருக்காங்க அழகாக. அப்படியே நம்ம இங்கே இருந்தோம்னாலே ஒரு தமிழ்காரங்க இருக்கிற ஊரில் இருக்கிற மாதிரி அப்படியே ஒரு ஃபீல் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு ஃபீல் இருக்குது இங்கே இருந்தால். ஓகே guys,
சரிங்க, கிளம்பியாச்சு. அதுக்குள்ள எல்லாம் சட்டை கழட்டி போட்டுட்டாங்களா, முடிச்சாச்சு. ஓகே, ஃபைனலாக நம்ம வந்து மியூசியத்துக்கு வந்தாச்சு. ஆனந்த பவன் குரூப் ஸ்பான்சர்ட் பை. ஸோ கைஸ் வந்தாச்சு. நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னாச்சுன்னா நம்ம மியூசியத்துக்கு வந்திருக்கோம். ஆனால் பயங்கர பசி. நான் வந்து விளாக் இன்னொரு கோயில், முருகன் கோயிலுக்கு போகணும்னு சொன்னாங்க, முடியல. தலையெல்லாம் சுற்றிட்டு வந்துருச்சு. சாப்பிட்டது காலையில் சாப்பிட்டது, இடையில வந்து ரெஸ்ட் ரூம் போனேன்னா உடம்புல ஒன்றும் இல்லை, ரொம்ப டயர்டாக வந்து வெயில் எரிச்சு கொளுத்து எடுக்குது வெயில். ஆனால் சூப்பராக இருக்குங்க, லொக்கேஷன்லாம் வேறு லெவலில் இருக்குது. இப்போ நாங்கள் இப்போ வண்டி எல்லாத்தையும் நிறுத்திட்டோம். 4 வண்டியும் ஜம்முன்னு நிற்கிது பாருங்க. இது ஜிஎஸ்ஏ, இது ஜிஎஸ்ஏ, அது ஜிஎஸ்பி, அது ஜிஎஸ்ஏ. ஆமாம், ஓட்டுறது யாரு வேற லெவலில் இருக்கு எல்லாம். நாங்க என்னோட ஜிஎஸ்பி, இது என்னோட ஜிஎஸ்பி. சரி ஓகே, நான் அப்படியே சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம். இங்கே முழுக்க முழுக்க எங்கள் எல்லா இடத்துலையும் தமிழ் தான் எழுதியிருக்குங்க. இந்திய மரபியல் அருங்காட்சியகம் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ அந்த விஷயத்த இந்த உள்ள என்ன இருக்குது ஏது இருக்குது எல்லாத்தையுமே நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானே டிங் டிங் கிளிக் பண்ணுங்கள். சூப்பரான நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.